நாம் இப்பொழுது கிழக்கு நுழைவாயிலாக திருக்கோவிலுக்குள் செல்ல வேண்டுமானால் அந்த கிழக்கு நுழைவாயில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரமாகவும், அதைத் தொடர்ந்து தெற்கு நுழைவாயிலே 3 நிலை கொண்ட ராஜகோபுரமாக வாயிலாக உள்ளே நுழைந்து நாம் ஆலய வளமாக வரும் பொழுது ராஜகோபுரத்தினுடைய வலது பக்கத்திலே முதலில் நாம் காண்பது காத்தவராயன் சன்னதி. இங்கே காத்தவராய சுவாமி தன்னுடைய துணைவிமார்களுடனும் அவருக்கு உதவியாக இருந்த இன்னொரு தெய்வமும் சேர்ந்து ஆக 4 பேராக காட்சியளிக்கிறார்கள். அவருக்கு அடுத்த சன்னதியிலே பெரியாச்சி அம்மன் அம்பிகை இருந்து நமக்கு அருள் செய்கிறார். மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூரு மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சிருங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி குழுமாயி பொன்னாயி பூவாயி ஏராயி வீராயி ஆரல்வாயி சக்கியம்மா வாடி ஆரணி படவேட்டம்மா திருமோகூர் மேகவல்லி தாயே திரிகூடல் மதுரவல்லி புதுக்கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மண்ணடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரம் மாதேஸ்வரி அலங்கார கல்யாணி நாமக்கல் அரக்காணி அங்காளி செங்காளி சந்தோஷி மாதா மயிலாப்பூர் கற்பகமே மலைக்கோட்டை செண்பகமே செல்லாயி சிலம்பாயி கண்ணாத்தா வாவா கஞ்சனூர் வனதுர்கா மாவூர ஸ்ரீகாளி கைலாசம் பார்வதி மைசூர சாமுண்டி வலங்கை மண் திருமாரி வழிகாட்டும் திருப்பாச்சி உமையா பாட்டி நாண்டா மலையம்மா வேலம்மா திருவத்தூர் வடிவுடையாள் காளாஸ்தி ஞானாம்பாள் மகாராசியே எங்கள் பாளையத்தம்மா ராலிமலை மெய்க்கண்ணாள் முக்கூடல் பாவானி காரைக்குடியம்மா கொக்கூடையம்மா ஸ்ரீசக்தி ஜெயசக்தி சிவசக்தி நவசக்தி பாஞ்சாலி ராக்காயி வைரவி சாம்பவி திருவானை காவாழும் அகிலாண்ட ஈஸ்வரி திருந்தாத பேயோட்ட நீ இங்கு வாடி உலகமெல்லாம் நிறைஞ்சவளே ஓம் சக்தி கருமாரி உடுக்கை ஒலி அங்காளி சூலம் கொண்ட ஒய்யாரி பட்டுக்கோட்டை ஆடியம்மா பரமக்குடி முத்தாகி சேலத்து ராஜகாளி சிறுவாச்சூர் மதுரகாள் சோட்டாளி கரையம்மா துடுப்பாணத்தம்மாவே மண்டை காட்டு பகவதியே மாமயிலை சாலையம்மா சைதை கடும்பாடி சிங்கேரி சாரதம்பா ஆரூரின் கமலாம்பா ஆரணி படவேட்டம்மா சேலத்து கோட்டை மாறி சிதம்பர சிவகாமி ஜெயசக்தி ஓம் சக்தியே இது 3 சன்னதியும் தரிசித்து நாம் வளமாக உள்ளே செல்லும்போது பிரகார மண்டபத்தில் செல்லும் பொழுது அந்த பிரகார மண்டபத்தின் மேற்பகுதியிலே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவ காட்சி மிக சிறப்பான முறையிலே அமைத்து அந்த திருக்காட்சி மிக அற்புதமான முறையில் சாலகிரகங்களோடு அமையப்பட்டது. அதை கண்டுற்று நாம் உள்ளே சென்றால் நம்முடைய வடது இடது பாகத்தின் மேற்பகுதியிலே மிக நுட்பமான வர்ணங்களை கொண்டு மிக அழகாக கமலங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த மேல்தர கமலங்கள் ஒவ்வொரு விதமான கலைநுட்பத்துடன் அந்த கமலத்தின் பக்கத்திலே தூண்களுக்கு இடையில் மேற்பகுதியிலே வரிசையாக நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணம் பாடும் பொழுது அவர் எப்படி பாடி நமக்கு அருள் செய்தாரோ
அப்படி பாடும் பொழுது ஒவ்வொரு நாயன்மார்களும் வருஷக்கிரமாக அவர் குறிப்பிட்டு நமக்கு பாடி அருள்கின்றார். அதை மையமாக கொண்டு அவர் பாடியதாகவே வைத்து அந்த ஒவ்வொரு நாயன்மார்களும் வருஷக்கிரமாக அமைத்திருக்கிறார்கள். காடி திருவருளின் உண்ணாமுலை அம்பகரத்தூர் காடி ஆத்தாகி இளங்காடி நெல்லை காந்தி மதி தேனாம்பேட்டை ஆலயம்மா முல்லை வாழ் வைஷ்ணவியே திருவக்கரை வக்ககாடி நாட்டரசன் கோட்டையம்மா நங்கநல்லூர் ராஜேஸ்வரி நவசக்தி மாரியம்மா ராமக்கல் அரங்காடி திருவுடையா கொடிவுடையா வடிவுடையா கொப்புடையா மத்தூர் மகிஷியம்மா மைசூரின் சாமுண்டி காரல்வாயி சத்தியம்மா விருதுநகர் முத்துமாரி ஜெயசக்தி ஓம் சக்தியே. இப்படி நாம் உள்ளே சென்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வடமாக சென்றால் மேற்கு பக்கத்திலே உயரமான சிற்பமாக நந்திகேஸ்வர பெருமானையும் சண்டிகேஸ்வர பெருமானையும் மேற்கு ராஜகோபுரத்தின் நுழைவாயில் உட்பகுதியிலே அமைத்திருக்கிறார்கள். காஞ்சியிலே காமாட்சி காசி விசாலாட்சி இருக்கண்குடி மாரியம்மா விருப்பாச்சி வீரம்மா இலங்கையிலே முத்துமாரி மலேசியா மகமாகி சிம்லாவின் ஷாமளையே சாலகிராமம் தேவியடே மாத்தாளம் மகேஸ்வரி தேவமுகம் காயத்ரி அமரகண்டம் சண்டிகையே கல்கத்தா காளிகளே காமரூபம் காமாக்கியா ஹேமகூட்டம் மன்மதையே திருசூல நாயகியே மண்டை போட்டு மாளிகையே பூமாடக்காரிகளே செவ்வாடைக்காரிகளே ஜெயசக்தி ஓம் சக்தியே. நாம் அதை பார்த்துவிட்டு கொஞ்சமாக நடந்து வடமாக வந்தால் வடக்கு ராஜகோபுரத்தின் நுழைவாயின் வலது இடது பக்கத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானையும் ஸ்ரீ கருடாழ்வாரையும் உயர்ந்த நிலையிலே மிக நுட்பமான சிலையை அமைத்திருக்கிறார்கள். தூண்களுக்கு இடையில் மேல் பகுதியிலே நாம் பார்ப்போமானால் நாயன்மார்கள் ஒவ்வொருவராக வந்து தொகையடியார்களோடு சேர்ந்து சேக்கிழப் பெருமானும் நம்பியாண்டா நம்பியுடன் நிறைவு பெற்று அவருக்கு பிற்பாடு மற்ற சமய குறவர்களெல்லாம் அங்கே வரிசையாக வந்து ஈசான மூலையில் நம்முடைய மகாவிஷ்ணுவை பெருமையாக போற்றி புகழ்ந்த ஆழ்வார்களுடைய திருவுருவமாக சிலைகளையும் அங்கே சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். ஆக இந்த சாலகிரகத்தினுடைய தென்கோடியில் தொடங்கி வடக்கோடி வரைக்கும் இந்த சாலகிரகங்களை சீராக அமைக்க பெற்று அதில் தென்கோடி நுழைவாயிலே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் வடக்கோடி நுழைவாயிலே பஞ்சமூர்த்திகளுடைய திருவுருவங்களும் அமைக்க பெற்றுள்ளது. இதற்கு மேலாக தென்கோடியில் தொடங்கி மேற்கு கோடியிலும் மேற்கு கோடியில் தொடங்கி வடக்கோடி மையம் வரைக்கும் சாலகிரகங்கள் மிக சிறப்பாக அமைக்கப்பெற்று அந்த சிறப்பான சாலகிரகங்களிலே அந்தந்த தெய்வங்களுடைய திருவுருவங்களும் மற்றும் சிவபெருமானுடைய முக்கிய முகூர்த்தங்களையும் அந்த சாலகிரகத்தில் மிக நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய திருக்கோவிலுடைய இந்த காட்சியெல்லாம் மிக அற்புதமான காட்சிகளாக அமைந்திருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுடைய பார்த்து நாம் உணர்கின்ற தன்மையிலே இந்த திருக்கோவிலுடைய அமைப்புகள் மிக அழகாக அமைந்திருக்கிறது. மகாமண்டபத்தின் உட்பகுதியிலே நாம் இப்போது நுழைகின்றோம். உட்பகுதியிலே நாம் முன்னாடி பார்ப்பது மையத்திலே ஸ்ரீ மாணிக்க விநாயகர் சன்னதி. மாணிக்க விநாயகர் சன்னதியின் வடப்புறத்தே ஸ்ரீ திரௌபதி அம்மன் சன்னதி, மாணிக்க விநாயகர் சன்னதியின் இடப்புறத்தே ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சன்னதி. நம்முடைய ஆலயம் ஸ்ரீ சுப்பிரமணிய திரௌபதி அம்மன் என்ற 2 தெய்வங்களை கொண்ட திருக்கோவிலாக அமைந்திருப்பதால் விநாயகர் மையமாகவும் விநாயகரின் வலது இடப்புறம் மூலாலயமாகவும் இங்கே நிர்மாணிக்க பெற்றுள்ளது. ஆக அதைத்தான் இங்கே சுப்பிரமணியர் மூலஸ்தானமாகவும்
திரௌபதி அம்மன் மூலஸ்தானமாகவும், அம்மூலஸ்தானத்தினுடைய முன்புறம் 2 கொடிமரங்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. வடமாக இப்பொழுது நாம் செல்லும் பொழுது நம்முடைய திரௌபதி அம்மன் சன்னிதானத்தின் வடபுறத்தே பள்ளியறை நாம் இப்பொழுது காணுகின்றோம். பள்ளியறைக்கு அடுத்து வருவது காசி விசாலாட்சி அம்மன் சன்னதி. அதற்கு அடுத்தே வருவது காசி விஸ்வநாதருடைய சன்னதி. காசி விஸ்வநாதர் காசியிலே லிங்கத்தை எடுத்து வந்து இங்கே ஸ்தாபித்து காசி அமைப்புடனே இந்த சன்னிதான விமான கோபுரத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆக அதை வழிபட்டு அதற்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்ற சண்டிகேஸ்வரரையும் வழிபட்டு வளமாக வரும் பொழுது மேற்கு பகுதியிலே நாம் விநாயகருடைய விமானமும், முருகப்பெருமானுடைய 3 நிலை விமானமும், அம்பாளுடைய 3 நிலை விமானத்தையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். அது மிக கலை நுட்பத்துடன் மிக சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து நாம் இன்னும் சற்று வளமாக செல்லும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணருடைய சன்னதியை காணலாம். ஸ்ரீகிருஷ்ண சன்னதியின் பக்கத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னிதானம் பூரி ஜெகநாதருடைய சன்னிதானம் போல அமைப்பை கொண்டு இங்கே மிக அழகாக நேர்த்தியாக சன்னிதானத்தை ஸ்தபதி அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வளமாக நாம் வரும்பொழுது வடக்கு பகுதியிலே தெற்கை நோக்கி ஆடல் வல்லானாக விளங்குகின்ற கூத்தப்பிரான் ஸ்ரீ நடராஜருடைய திருச்சபையை நாம் பார்க்கலாம். அப்படி தரிசித்து அதற்கடுத்து வரக்கூடிய சன்னிதானம் காமாட்சி அம்மன் சன்னிதானம் இங்கே வரப்பிரசித்தமாக விளங்குகிறது. ஆக காமாட்சி அம்மன் சன்னிதானத்தை தரிசித்து நாம் மறுபடியும் ஆலய மகாமண்டபத்தின் மையப்பகுதியிலே நாம் நிற்கின்றோம். அந்த மையப்பகுதியின் மேற்கூரையிலே 9 கமலங்கள் மிக சிறப்பாக அமையப்பெற்று அந்த 9 கமலங்களிலும் முறையான ஆத்மார்த்த வழிபாட்டுக்குரிய மையத்திலே சிவனையும், மையத்தின் வலது பக்கத்திலே அம்பாளையும், மையத்தினுடைய இடது பக்கத்திலே சண்டிகேஸ்வரரையும், மையத்தின் கிழக்கு மையப்பகுதியில் நந்திகேஸ்வரரையும், அவரை தொடர்ந்து வலப்பக்கத்திலே சூரியமூர்த்தியும், அவரை தொடர்ந்து இடது பக்கத்திலே பைரவரையும், கஜலட்சுமியின் வடப்புறத்தே விநாயகப் பெருமானும், கஜலட்சுமியின் இடப்புறத்தே முருகப்பெருமானும் அமைக்கப்பெற்ற 9 கமலங்கள் மிக அற்புதமான வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கிறது. மண்டபத்தின் மகாமண்டபத்தின் மேற்தடம் வவ்வாத்தி மண்டபமாக அமைக்கப்பெற்று வவ்வாத்தி மண்டபத்தின் கிழக்கே ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய திருக்கல்யாண காட்சியை நீங்கள் காணலாம். விநாயகப் பெருமானுடைய திருக்காட்சிக்கு கீழே கூத்தபிரானாக விளங்குகின்ற பரம்பொருளான இறைவன் 108 சிவத்தாண்டவங்களாக ஆடி நமக்கு அருள் செய்திருக்கிறான். அந்த 108 சிவத்தாண்டவங்கள் நீங்கள் வளமாக ஒவ்வொரு தாண்டவத்தை நீங்கள் சுற்றி வருவீர்களானால், அப்படி சுற்றி வரும்பொழுது ஒவ்வொரு தாண்டவத்தையும் நீங்கள் பார்த்து வரலாம். இந்த தாண்டவத்தை சுவாமி ஆடும் பொழுது 4 பேர் இசை வாசித்ததாக புராணங்களில் காணப்படுகிறது. அதிலே நீங்கள் மத்தளம் நந்திகேஸ்வர பெருமானும், கொம்பு பூதமும், தாளம் சுகபிரம்மமும், வீணை தும்புருவரும் வாசித்ததாக இங்கே அமைக்கப்பெற்றுள்ளது. ஆக மிக அழகான அற்புதமான நேர்த்தியான இந்த 108 சிவத்தாண்டவங்களை அமைத்த முதல் திருக்கோவிலாக மலேசியாவிலே நம்முடைய ஆலயம் திகழ்கிறது. ஆக இந்த மகாமண்டபத்தில் இருந்து நாம் சற்றே கீழே இறங்கி வடகிழக்கே செல்வோமானால் அங்கே மிக பழமையான அரச மரத்தை நீங்கள் தரிசிக்கலாம். அரச மரத்தினுடைய அடியிலே நாகபிரானுக்கு ஒரு சன்னிதானம் அமைக்கப்பெற்றுள்ளது. ஆக அரச மரத்தையும் நாகபிரானையும் வளமாக வந்தால் அங்கே நவகிரகங்களுடைய சன்னிதானம் மிக அற்புதமான முறையில் விமானத்துடன் மற்றும் சூரியனும் தேரில் செல்வது போல மிக அழகாக அமைக்கப்பெற்றுள்ளது.